ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நம்முடைய அதிர்ஷ்டத்தை உயர்வானதாக ஆக்கிக் கொள்வது நமது கைகளில்தான் இருக்கிறது என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நம்முடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் பேனா நமது கைகளில்தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? நமது வாழ்க்கையில் நமக்கு முதலில் தேவைப்படுவது சுகமும் அமைதியும் ஆகும். இவ்விரண்டையும் வாழ்க்கையில் அனுபவம் செய்து கொண்டிருப்பவர்கள் உண்மையில் அதிர்ஷ்டசாலிகள். சுகத்தையும் அமைதியையும் நாம் பல வழிகளில் தேடிக்கொண்டிருக்கிறோம். செய்யும் காரியங்களில் வெற்றியை அடைய விரும்புகிறோம் சுகம் வேண்டும் என்பதற்காக. உறவுகளை இணக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் அமைதி வேண்டும் என்பதற்காக. இறுதியாக இறைவனிடம் சுகம் அமைதியை கொடுங்கள் என்று கேட்கிறோம். ஆனால் இறைவனிடம் கேட்க வேண்டியதே இல்லை. கேட்பதற்கு முன்பாகவே அவர் நமக்கு அதை கொடுத்து விட்டார். அவர் கொடுத்ததை நாம் அனுபவம் செய்ய வேண்டியது மட்டுமே மீதி இருக்கிறது. இதற்கு தியான பயிற்சி, அதிகாலையில் நேர்மறையான செய்திகளை கேட்பது, பகலிலும் கூட இடைவெளி விட்டு ஏதாவது நேர்மறையான எண்ணங்களை பயிற்சி செய்வது, வீணான மற்றும் எதிர்மறையான விஷயங்களில் நேரத்தை செலவிடாமல் இருப்பது போன்ற பல வழிகள் இருக்கின்றன. இதில் ஏதாவது ஒன்றையோ அல்லது அனைத்தையுமேயோ கூட பின்பற்றி வாழ்க்கையில் சுகத்தையும் அமைதியையும் அனுபவம் செய்ய முடியும். என்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் பொறுப்பு என் கையில்தான் இருக்கிறது என்கிற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். தெரியவில்லை, இனிமேல் போக போக ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிட்டால்? பிரச்சனைகள் மிகவும் பயங்கரமாகத்தான் வருகின்றன. இது போன்ற வீணான எண்ணங்கள் ஒரு பொழுதும் வரக்கூடாது. ஏனென்றால் யாரிடம் உறுதியும் தைரியமும் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சமும் இறைவனும் உதவியாக இருக்கிறார்கள். அவர்களிடம் வரும் பிரச்சனைகள் எல்லாம் காகித புலிக்கு சமமானது. எனவே பயப்பட மாட்டார்கள். என்ன ஆகுமோ தெரியாது என்கிற எண்ணத்தை கூட கொண்டு வரக்கூடாது. வாழ்க்கையில் ஆத்மாவில் உள்ள பலகீனங்களே பிரச்சனைகளாக உருவெடுக்கின்றன. உடலில் உள்ள பலகீனம் நோயாக வெளிப்படுவதைப் போல ஆத்மாவில் உள்ள பலகீனம் பிரச்சனையாக வெளிப்படுகிறது. எனவே பலகீனத்தை ஜெயித்து விட்டால் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் ஆகிவிடுகிறோம். அத்துடன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது அதை பற்றிய தெளிவான புரிதலுடன் செய்ய வேண்டும். நம்மீது உள்ள நம்பிக்கை, செய்யும் காரியத்தை பற்றிய புரிதல், இறைவனுடனான தொடர்பு என்கிற 3 விதிப்படி நம்முடைய அதிர்ஷ்டத்தை உயர்வானதாக ஆக்கிக் கொள்ள முடியும். ஓம் சாந்தி.